வணக்கம் பிரசாந்த், உங்கள் மெக்கானிக். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் ஷாப்பில் ஸ்கார்பியோ ஒன்று 2006 மாடல். இந்த வண்டி வந்து நம்ம நீட்டாக வந்து கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம டிங்கர் வேலை வந்து நம்ம வண்டியில் கொஞ்சம் பெருசாக டிங்கர் வேலை இல்லை, சின்ன சின்ன டென்ட் இருக்குது. அதுக்கெல்லாம் நீட்டாக கொஞ்சம் லைட்டாக டிங்கரிங் வேலை செஞ்சு பேஸ்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் பாடி பெயிண்ட் பண்ண போகிறோம். இதில் நம்ம சேஞ்ச் பண்ணுற பொருள் வந்து பார்த்திங்கன்னா 4 அலாய் வீல் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டு ஹெட்லைட்டு, ரியரில் டைலைட் வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் டைப் மாற்ற போகிறோம். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உள்ள சீட் கவர் எல்லாமே இன்டீரியர் எல்லாமே நீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணி நீட்டாக கொஞ்சம் லேட்டஸ்ட் மாதிரி நீட்டாக வந்து அப்டேட் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்தோன்னா இதோட பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 70,000 வந்து கோட் பண்ணியிருக்கோம். 4 அலாய் வீல்ஸு, அப்புறம் சீட் கவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18,000 நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இந்த வண்டிக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பார் எல்இடி, ஹெட்லைட்டில் வந்து எல்இடி பல்பு எல்லாமே வந்து பார்த்தோன்னா எல்லாமே குவாலிட்டியான எல்லாமே ஒரிஜினல் பொருள் தான் நாங்கள் இந்த வண்டிக்கு நாங்கள் போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இது நம்ம ஒர்க் ஷாப் யூஸுக்கோசம் நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த வண்டியை. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நாங்கள் மிலிட்ரி க்ரீன் வந்து நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும், ஏன்னா ஒர்க் ஷாப் பண்ணின்றதுனால கொஞ்சம் ஆல்டர் பண்ணியிருக்கேன் இந்த வண்டியில். இதோட அவுட்புட் நான் ஃபைனல் வீடியோஸில் ஃபைனல் வீடியோஸில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வண்டி இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் பண்ணித்தரேன், ஆல்ரெடி என் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை இன்கேஸ் இது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் அதுலேயும் நான் வந்து ரேட் வைஸ் நான் கொடுத்துட்றேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நம்ம வந்து 2006 எல்லாமே ஓல்டு மாடல் தான். நம்ம இப்போ வந்து 1 by 1 நீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணி இதில் வந்து நம்ம ஆல்டர் போகிறோம். இதில் வந்து பார்த்தோன்னா 10 இன்ச் டிஸ்பிளே, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சீட் கவரு, ரியரில் டேஞ்சர் லைட்டு, டாப்பில் வருது பாட்டமில் வருது எல்லாமே சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டில் ஹெட்லைட்டு, அப்புறம் ஹெட்லைட்டு ஒயரிங் எல்லாமே நீட்டாக சேஞ்ச் பண்ண போகிறோம். எல்லாமே எல்இடி டோட்டலாக வந்து நம்ம வந்து பெயிண்டிங் பண்ணி வச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா மிலிட்ரி க்ரீன் கொடுத்துருக்கோம். இதோட ஒர்க் வந்து நான் 1 by 1 இதில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் நீட்டாக ஆல்டர் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு சீட் கவர் எல்லாமே நார்மல் சீட் கவர் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பவர் விண்டோ இல்லாத டைப் இதில் எல்லாமே கையில் சுற்றுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து நீட்டாக வந்து பவர் விண்டோ ஆல்டர் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட பழைய சீட்டு பார்த்துக்கங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு. நம்ம நீட்டாக வந்து சீட் எல்லாமே சேஞ்ச் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இந்த உள்ள டேஷ்போர்டு இன்டீரியர் எல்லாமே நீட்டாக வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். இதோட டோட்டல் அவுட்புட் நான் ஃபைனல் வீடியோவில் கொடுத்துருக்கேன். ரெகுலராக என்னுடைய யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நான் 1 by 1 வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்பேன். இந்த மாதிரி உங்கள் வண்டியில் இந்த கலர்ஸு இல்லை கலர் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் பெயிண்டிங்கோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 28,000. மினிமம் நம்ம சைடில் வந்து 25,000 28,000 நாங்கள் பெயிண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதில் வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து நம்ம பெயிண்டிங்கெல்லாம் பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்தோன்னா நம்ம அலைவில் வந்து இன்னும் சேஞ்ச் பண்ணல அலைவில் வீடியோஸ் எல்லாமே நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இப்போ ஸ்டிக்கரிங் பண்ணிகிட்ருக்கோம். அந்த சைடில் எல்லாமே அந்த ஹீல்ஸில் வந்து நம்ம ஸ்கார்பியோ போகிற மாதிரி நம்ம எல்லாமே நீட்டாக வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி ஸ்டிக்கரிங் ஓட்டிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் கிளாஸ்க்கு வந்து கூலிங் ஸ்டிக்கர், டோட்டலாக எல்லா கிளாஸ்க்கும் நம்ம கூலிங் ஸ்டிக்கர் சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் சீட் கவரு சொன்ன மாதிரி, அப்புறம் ரெண்டாவது பிளாட்ஃபார்ம் மேட் சேஞ்ச் பண்ண போகிறோம். டோட்டலாக இந்த வண்டிக்கு எல்லாமே நம்ம வந்து ஒரிஜினல் ஸ்பேர்ஸாக நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதோட அவுட்புட் எந்த அளவுக்கு நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா நாங்கள் நிறைய ஸ்கார்பியோ மாடிஃபை பண்ணி கொடுத்துருக்குறோம். ஆல் ஒர்க்கிங், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கார் கொடுத்தாலும் நாங்கள் வந்து மாடிஃபை பண்ணி கொடுத்துருவோம். ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா நம்மக்கிட்ட மினிமம் டைம் தான் தேவைப்படுது. ஏன்னா நம்மளுக்கு டைமிங் வந்து ஒர்க் லோடு அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு டைமிங் ஃபாலோ பண்ண முடியல. ஏன்னா எத்தனையோ வண்டி நாங்கள் பண்ணி கொடுத்துட்டோம். ஏன்னா டைமிங் கம்பல்சரி மிஸ்ஸிங் ஆகுது. ஏன்னா கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியோ கிட்டத்தட்ட 13 வண்டி நம்மக்கிட்ட ஒர்க்கிங் ஓடிட்டுருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு வண்டிக்கு வந்து ஃப்ரீ டைம் இருந்து கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக வேலை செய்ய எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு லைட் இருக்குது பார்த்தீங்கன்னா, ரியரில் டேஞ்சர் லைட்டு, அதெல்லாம் நான் நீட்டாக வந்து நம்ம லேட்டஸ்ட் டைப் பண்ண போகிறோம். அதாவது பார்த்தோன்னா S11 நீட்டாக வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து அந்த ஹெட்லைட் டூமில் வர வந்து எல்இடி பல்பு நம்ம வந்து ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறோம். அதோட வாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 320 வாட்ஸ் நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நாங்கள் சொன்ன மாதிரி பவர் விண்டோஸ் எல்லாமே நாங்கள் சேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அந்த சீட் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருக்கு. இதோட அவுட்புட் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதோட ஃபைனல் அவுட்புட் நீங்கள் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் வீடியோஸை நான் லாஸ்ட்டில் கொடுத்துருப்பேன். இதோட அவுட்புட் எந்த அளவுக்கு இருக்குது நீங்கள் இந்த வீடியோஸ் மூலமாக பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தோன்னா எல்இடி பல்பு, ரெண்டாவது வந்து அவுல் லைட் வந்து பார்த்தோன்னா எல்இடியில் வந்து பார்த்துருக்கோம். அதில் எல்லோ அண்டு ஒயிட் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா பார் லைட், அதில் வந்து பார்த்தோன்னா ஒயிட்டும் வரும். அப்புறம் ரெண்டாவது வந்து ப்ளூ அண்ட் ரெட்டு வரும். இதோட அவுட்புட் எல்லாமே பாருங்கள் 1 by 1 வீடியோஸ் போட்டிருக்கேன். இதில் நெக்ஸ்ட் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக எலக்ட்ரிக்கல் ஒர்க் எல்லாமே முடிச்சு தான் நான் அந்த ப்ரைஸில் சொல்லியிருக்கேன். இதில் வந்து பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் அந்த பார் லைட்டுக்கு வந்து ரிமோட் கண்ட்ரோல் நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். டோட்டலாக இதோட நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 100% ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் நல்லா இருக்குது. இதோட அந்த ஃபோக்கஸை நீங்கள் இதிலே பார்க்குறீங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு. நெக்ஸ்ட் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஒர்க் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நான் அலாய்வில் நான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். அலாய்வில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய மார்க்கெட்டில் நாங்கள் வந்து பிடிச்சி நாங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 25,000 நாங்கள் வந்து 4 வீல் வாங்கியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலாய்வீலோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா புதுசு வந்து பார்த்தீங்கன்னா 18,000 பக்கம் வருது ஃப்ரெண்ட்ஸ் ஒரிஜினல். இப்போ நம்ம வந்து பழைய மார்க்கெட்டில் வந்து 4 அலாய்வீல்ஸ் வந்து இந்த வண்டிக்கு பிடிச்சிருக்கோம். இப்போ இந்த வண்டியில் இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்டார் டைப் அலாய்வீல். இந்த டைப்பில் எடுத்தோம்னா நம்மளுக்கு ஒரு மினிமம் ஒரு 20,000 அந்த ரேஞ்சுக்கு வரும் 4 அலாய்வீல்.
இப்போ நம்ம இந்த ஸ்டார் டைப்லேருந்து இதுக்கு அடுத்த மாடல் வந்து நம்ம அலைவில் போட போகிறோம். இதில் நான் சொன்ன மாதிரி அந்த எல்லோ அண்ட் ஒயிட் எல்இடி ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். அப்புறம் அந்த பார் லைட்டு, அந்த எல்இடி ஹெட்லைட்டு, அப்புறம் பார்க்கிங் எல்இடி, அதே மாதிரி ரியரில் வந்து டேஞ்சர் லைட் எல்லாமே எல்இடி டைப் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம், லேட்டஸ்ட் டைப்பு. இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா இதோட ஃபோக்கஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தோன்னா நார்மல் ரோட்டில் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா ஹைவேல பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. நாங்கள் ஏன்னா ரன் பண்ணி பார்த்துட்டோம், ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மாதிரி நீங்களும் வந்து நிறைய பேர் வந்து எல்இடி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியோவில் வந்து மேக்ஸிமம் வந்து ப்ரொஜெக்டர் லைட் வராது ஃப்ரெண்ட்ஸ். அது எக்ஸ்ட்ரா நம்ம மாடிஃபை பண்ணுறது. ஏன்னா அந்த மாதிரி பண்ணும்போது வந்து பார்த்தோன்னா நம்ம டூம் ரிமூவ் பண்ணி உள்ள ப்ரொஜெக்டர் லைட் நம்ம செட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்க உள்ள டூமில் வந்து ஏர் கிராக் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து வாட்டர் தண்ணி இறங்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் வந்து ஒரிஜினாலிட்டியை வந்து கலைக்காமல் நம்ம வந்து பார்த்தோன்னா எல்இடி பல்ப் நீங்கள் நீட்டாக வந்து வாட்ஸ் அதிகம் பண்ணி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நாங்கள் சொன்னோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போது அலைவில் எல்லாமே நீட்டாக வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணிகிட்ருக்கேன். அதான் வந்து பார்த்தோன்னா கோல்டன் பிளாக்கு நீட்டாக வந்து கோல்டு வந்து பார்டர் கொடுத்து நம்ம வந்து பிளாக் அடிக்க போகிறோம். மெட்டாலிக் பிளாக் அலைவில்ஸு. அதோட அவுட்புட் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி உங்கள் வண்டி லோ பட்ஜெட்டில் பண்ணணுன்னா என்னுடைய நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துக்கிறேன், அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆல் கலர்ஸ் நாங்கள் வந்து அடித்து கொடுத்துட்ருக்கோம். ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு வந்து எப்படி வேணும்னாலும் நாங்கள் பண்ணி கொடுப்போம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு ஸ்பேர்ஸும் நம்ம சைடில் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வாங்கி ரெடி பண்ணி கொடுப்போம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு ஸ்பேர்ஸ் கிடைக்கல அப்படின்னும்போது நியூ ஸ்பேர்ஸ் தான் நாங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வேலை செஞ்சு கொடுக்குறோம். ஏன்னா 90% எல்லா வண்டிக்கும் நான் ஓல்டு ஸ்பேர்ஸ் நான் நிறைய வண்டிக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். நம்ம வண்டியும் ஒர்க்கிங் பண்ணும்போது ஓல்டு ஸ்பேர்ஸ் இருந்ததுன்னா நம்ம வாங்கி மாட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கிடைக்கல அப்படின்னா நாங்கள் புதுசு தான் போக முடியும். இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கோல்டு வந்து பார்டர் கொடுத்தாச்சு. இப்போ அந்த பார்டரை வந்து நீட்டாக வந்து மாசிங் பண்ணிவிட்டு நம்ம பிளாக் அடிக்க போகிறோம். பிளாக் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த டேப்பை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அவுட்புட் எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் இந்த வீடியோஸ் மூலமாக பார்க்கலாம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வண்டிக்கு அலாய்வில் எந்த கலர்ஸ் வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து இன்னர் அவுட்டர் வந்து பிளாக் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். இது நம்மளுடைய வண்டின்றதுனால எங்கள் டேஸ்ட்டுக்கு நாங்கள் வண்டி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களோட வண்டியும் நீட்டாக எந்த மாதிரி ஆல்ட்ரு பண்ணணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்துறோம். ஏன்னா என்னோடய வண்டி நான் நீட்டாக ஃபினிஷிங் பண்ணி எடுக்க கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஏன்னா ஒவ்வொரு வேலையும் வந்து பொறுமையாக பார்த்து செய்ய வேண்டியதாக இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் டைமிங் எடுத்து தான் செய்ய முடியும். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பிளாக் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ண போகிறோம். டோட்டலாக வந்து 4 அலாய்ஸ்க்கு வந்து அந்த கோல்டு அடித்து அதுக்கு வந்து நீட்டாக வந்து மாசிங் பண்ணி வச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பிளாக் கலர் கொடுத்துட்டு அதோட அவுட்புட் எந்த அளவுக்குன்னு நீங்கள் இந்த வீடியோ மூலிமா பார்க்கலாம். இதோட பட்ஜெட் நான் டோட்டலாக சொல்லிட்டேன். கிட்டத்தட்ட நான் 70 ரூபா பக்கம் நான் பண்ணிட்டேன்னு. ஏன்னா எல்லாமே ஒரிஜினல் ஸ்பேர்ஸ் போடுறது ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளாக் எல்லாமே ஸ்ப்ரே பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து நீட்டாக வந்து ரிமூவ் பண்ணி அதோட அவுட்புட் எந்த அளவுக்கு இருக்குது நான் காட்ட போகிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் ஸ்பேர்ஸ் வந்து ஹெட்லைட் டூமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு 8 ரூபாய்க்கு மேலே வந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரியரில் அந்த டேஞ்சர் லைட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 ரூபா பக்கம் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மேலே பாட்டமில் மேலே வர அந்த பிளாக் கலர் பீஸே வந்து பார்த்திங்கன்னா ரியர் டைலைட்டில் கிட்டத்தட்ட அதே வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய்க்குள்ளே வருது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பீஸு. அப்புறம் 2 பீஸுக்கே 4 ரூபா கணக்கு வந்துடும் எப்படியும். அப்புறம் 2வது வந்து பார்த்தீங்கன்னா 3300 ரேஞ்ச் வந்து ரியர் டேஞ்சர் லைட்டு ஒரு பீஸ் வருது. அப்புறம் 2 லைட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 ரூபா பக்கம் வந்துடும். கிட்டத்தட்ட அதுக்கே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபாக்குள்ளே, அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9000 ரூபா ரேஞ்சுக்கு வந்து ரியர் லைட்டு பக்கம் வந்திருக்கு. நெக்ஸ்ட் இந்த அலாய்வில் வந்து பார்த்தீங்கன்னா 4 அலாய்வில் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அந்த பாடியில் ஸ்டிக்கரிங் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1800 ரூபாய்க்கு நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா சீட் கவர் வந்து பார்த்திங்கன்னா 18,000 ரூபாய்க்கு நம்ம பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள 10 இன்ச் டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 17,000 ரூபாய்க்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா ரியர் கேமரா 2 கேமரா வந்துடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்ஜெட்டில் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ கிட்டத்தட்ட ஒர்க்கிங் எல்லாமே முடிஞ்சு நம்ம நீட்டாக வந்து வாட்டர் வாஷ் பண்ணிகிட்ருக்கோம். இதோட அவுட்புட் எந்த அளவுக்கு இருக்குன்னு இந்த வீடியோ மூலம் பாருங்கள். உங்கள் வண்டியும் நீட்டாக நம்ம கலர் சேஞ்ச் பண்ணி எங்களால் கொடுக்க முடியும். ஸ்க்ரீனில் ஆல்ரெடி கொடுத்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் அதிலே ரேட் வைஸ் கொடுக்குறேன். என்னுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நான் 1 by 1 நான் வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்பேன். நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த வண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம 4 months தான் எல்லா வண்டிக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு நம்ம 350 ரூபாய்க்கு நம்ம வாட்டர் வாஷ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் வாஷ்க்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா நாங்கள் லைட் ஒர்க்கெல்லாம் எப்படி பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து இதில் நான் போட்டு கட்டுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரியரில் அந்த டேஞ்சர் லைட் எல்லாமே நான் சொன்ன மாதிரி எல்லாமே ஒரிஜினல் போட்டிருக்கேன். இப்போ வந்து 4 months பண்ணிகிட்டு இருக்காங்க பசங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 350 ரூபாய்க்கு நாங்கள் வந்து வாட்டர் வாஷ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஃபுல் வாட்டர் வாஷ் 100 செஸ் இன்ஜின் ரூமு பாலிஷ் எல்லாமே நீட்டாக நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா பில்லும் மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா 350 ரூபா போடுவேன். கிட்டத்தட்ட நம்ம வந்து இப்போ ஃபுல் டிங்கரிங் வேலை எடுக்கும்போது கிட்டத்தட்ட வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 டைம் 5 டைம் வாஷ் பண்ணிடுவோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 400 ரூபா போட்டு கொடுப்போம் ஃபுல் பாடி டிங்கரிங் வேலை செய்கிற வண்டிக்கு. ஆனால் மினிமம் வாட்டர் வாஷ்னு வந்தால் கிட்டத்தட்ட 350க்கு நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட அவுட்புட் எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் இதோட கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரி க்ரீன், நாங்கள் அந்த கலர் தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்தோன்னா
ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அலாய் வீல்ஸு அந்த ஃப்ரண்ட் டயர்ஸ் எல்லாமே நீட்டாக நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்டும் வந்து ஒரிஜினல் போட்டிருக்கோம். அதில் ஃபாக் லைட் வந்து எல்இடி போட்டிருக்கோம். எல்இடியோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5300 ஹெட்லைட் பல்ப் 2 வருது ஃப்ரெண்ட்ஸ். ஃபாக் லைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி கொடுத்துருக்கோம். அதுக்கு அந்த ஃபாக் லைட் எல்இடி பல்ப் வந்து பார்த்தீங்கன்னா 1800. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சீட் கவர் ஃபுல் அண்ட் ஃபுல் சீட் கவர் வந்து நீட்டாக வந்து குவாலிட்டியான சீட் கவர் நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேஷ்போர்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிரே கலர் தான் இருந்தது. நம்ம நீட்டாக வந்து கழட்டி வந்து நம்ம பீச் கலராக வந்து பீச் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் நம்ம கலர் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சீட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் 2 சீட் மட்டும் நம்ம ஹைட் பண்ணியிருக்கோம். நல்லா ஃபோம் வச்சு நீட்டாக ஹைட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கு ஒரு டோட்டலாக வந்து அது ஃப்ரண்ட் சீட் 2 மட்டும் தான் பண்ணியிருக்கோம். மற்றபடி எல்லா பேக் சீட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சீட் கவர் நீட்டாக டிச்சிங் பண்ணி போட்டிருக்கோம். 4மே வந்து பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ இல்லாத டைப் வண்டி. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா 4மே வந்து பவர் விண்டோ பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து இப்போ நான் லைட் எல்லாம் ஒன் பை ஒன் உங்களுக்கு நான் இதில் எப்படி எரியுதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி உங்கள் வண்டியை ரெகுலரான ஆல்ட்ரேஷன் எங்களால் பண்ணி கொடுக்க முடியும். நீங்களும் அதே மாதிரி என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வண்டி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் இதிலே உங்களுக்கு வந்து எல்லாமே கொட்டேஷன் கொடுத்துறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஃபாக் எல்இடி, அப்புறம் ஹெட்லைட் பல்பும் எல்இடி, பார்க்கிங் லைட்டும் எல்இடி ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிரில் கிட்ட 2 அவுல் லைட்டு மாட்டியிருக்கும். அதுவும் எல்இடி. ஃப்ரண்ட்டில் வந்து பார் லைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி அண்ட் ஒயிட் அண்ட் ப்ளூ ரெட் 3 கலர் தெரியும். டோட்டலாக இதோட அவுட்புட் எந்த அளவுக்கு நீங்கள் பாருங்கள். நான் ரெகுலராக என்னோடய வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நான் ஒன் பை ஒன்னாக போட்டுகிட்டே இருப்பேன். இதோட பெயிண்டிங் கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 28,000 ரூபாய்க்கு நாங்கள் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்கள் வண்டியும் பெயிண்ட் பண்ணால் நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.